ஹர்முஸ் கடல் பகுதியை கைப்பற்றுவதற்காக எங்களுடைய இராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்த ஒரு சில மணி நேரத்தில் ஈரான் ஒரு அசுர தாக்குதலை இங்கிலாந்தினுடைய தீவின் மீது நடத்தி இருக்கிறது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மீது தாக்குதல், அரேபிய நாடுகள் மீது தாக்குதலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு அணுசக்தி நிலையின் மீது இஸ்ரேல் படுபயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. யுத்தம் இப்படி தீவிரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில நாங்கள் இலக்கை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஈரானுடைய அத்தனை சக்திகளையும் நாங்கள் தகர்த்து விட்டோம், இதில் வெற்றியடைய போகிறோம் அப்படிங்கிறத அவர் பேசியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஈரானை நோக்கி 3 யுத்த கப்பல்கள் இப்போது நெருங்கி கொண்டிருக்கின்றன. ஹார்க் தீவை கைப்பற்ற போகிறார்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. அதற்கு தான் IRGC ஒரு கடும் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. அமெரிக்க ராணுவ வீரர்களின் சவப்பெட்டிகளை கூட ஈரானிலிருந்து எடுத்து செல்ல முடியாது அப்படிங்கிற படுபயங்கரமான எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தத்தில் பார்ப்போம் காணொலியில். சில நாட்களுக்கு முன்னால ட்ரம்ப் அவர்கள் ஹர்முஸ் கடல் பகுதியை கைப்பற்றுவதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். உங்களுடைய யுத்த கப்பல்களை எல்லாம் இந்த ஹர்முஸ் கடல் பகுதிக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். யாருமே அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை, எதிர்ப்பு தெரிவித்தது பல்வேறு நாடுகள். இந்த நிலையில நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஹர்முஸ் கடல் பகுதியை கைப்பற்றுவதற்காக எங்களுடைய இராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வெளியிடுகிறார். இந்த குறிப்பு வெளியிட்ட 2 மணி நேரத்தில் ஈரான் ஒரு தாக்குதலை இங்கிலாந்தினுடைய தீவின் மீது நடத்தி இருக்கிறது. நமக்கு தெரியும், இங்கிலாந்துக்கு சொந்தமான டிகோ கார்சியா தீவு ஹர்முஸ் கடல் பகுதியிலிருந்து 2500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த தீவுல இங்கிலாந்து அமெரிக்காவினுடைய கூட்டு இராணுவ தளம் இருக்கிறது. இந்த இராணுவ தளத்தை தான் பயன்படுத்துறதுக்கு இங்கிலாந்து இப்போது அனுமதி கொடுத்தது. இந்த தளத்திலிருந்து விமானங்களை செலுத்தி இந்த தீவுக்கு மேலாக தாக்குதல் நடத்த முடியும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும். அந்த வகையில தான் இந்த அனுமதியை இங்கிலாந்து கொடுத்தது. இந்த அனுமதியை கொடுத்த சில மணி நேரங்களில் ஈரான் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதலில் பயன்படுத்தின ஏவுகணை பார்த்தீங்கன்னு சொன்னா IRBM அப்படிங்கிற ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்லி கொண்டிருந்ததுன்னா, இவங்கிட்ட 2000 கிலோமீட்டர் அளவுக்கு தாவக்கூடிய ஏவுகணைகள் தான் இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஈரான் அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த ஏவுகணைகள் இருக்குல்ல, படுபயங்கரமான ஏவுகணைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஈரானுடைய தாக்குதல் 77வது அலைவரிசையை எட்டி இருக்கிறது அப்படிங்கிறத IRGC தெரிவித்திருக்கிறது. புதிய ரக ஏவுகணைகளை நாங்கள் இனி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதாவது இதுவரைக்கும் பயன்படுத்தினதே மிகப்பெரிய டேஞ்சரானது. இந்த IRBM எப்படிப்பட்ட ஏவுகணைன்னு சொன்னால், இந்த எதிர்த்தாக்குதல், இந்த ஏவுகணை போகிறத அறிஞ்சிட்டு அவர்கள் இதை எதிர்த்து வீழ்த்துவதற்காக ஏவுகணைகளை செலுத்துவாங்க இல்லையா, அதை கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு வலிமையான நுட்பமான தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை இது அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. இந்த ஏவுகணையை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படிங்கிறத அமெரிக்கா பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை நிலை என்னன்னு தெரியல. ஈரான் தரப்பிலிருந்து சொல்லும்போது நாங்கள் அமெரிக்காவினுடைய அந்த தளத்தின் மீது செலுத்தி இருக்கிறோம். அதாவது 3 ஏவுகணையில் 2 ஏவுகணையை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு ஏவுகணை அங்கே பாதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இப்படி கடுமையான தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தான் இங்கிலாந்தும் இதில் பங்கேற்க போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. இங்கிலாந்தினுடைய இந்த நடவடிக்கைக்கு அப்பாஸ் ஆராக்சி கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது எங்கள் மீது வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திற்கு இங்கிலாந்தினுடைய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க, ஈரானுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை பிரதமர் கேர் எடுத்திருக்கிறதாக இருந்தா இது அந்த மக்களுக்கு எதிரான செயல். இந்த மக்களை கொலைக்களத்துக்கு
தள்ளுவதற்கு சமம் அப்படிங்கிறத வந்து அப்பாஸ் ஆராக்சி வந்து பேசியிருக்கிறாரு. கடுமையான எச்சரிக்கை, இது சாதாரண எச்சரிக்கை கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்று, அப்பாஸ் ஆராக்சி ஐக்கிய நாடு அவையினுடைய செயலாளர் ஆண்டனியோவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் என்ன தெரிவித்திருக்கிறாருன்னு சொன்னால், யுஏஇ வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எங்கள் மீது யுத்தம் நடத்துவதற்காக தங்களுடைய மண்ணை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு யுஏஇ தான் காரணம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் காரணம். அதனால இந்த இழப்புகளுக்கெல்லாம் அவர்கள் வந்து நட்டையீடை தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஆண்டோனியோவுக்கு ஒரு கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இது வந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மீது இவர்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல. ஏன் வந்து இந்த தாக்குதலை நீங்க நடத்துறீங்க? சவுதி மீது தாக்குதலை நடத்துறீங்க, குவைத் மீதும் பஹ்ரைன் மீதெல்லாம் தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறீங்க. அதாவது இன்னைக்கு கூட 30 ட்ரோன்களை வந்து சவுதி மீது ஏவி இருக்கிறது. அது மாதிரி பஹ்ரைன் மீது தாக்குதல் நடந்திருக்கு. இதையெல்லாம் இந்த அரபிய நாடுகள் வந்து கண்டிக்கின்றன இல்லையா? அதற்கு நியாயம் சொல்லக்கூடிய வகையில தான் இந்த கடிதம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு வந்து இவர்கள் நஷ்டஈடு எப்படி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, இதை பற்றிய விவாதம் ஏற்படுமா ஏற்படாதா அதெல்லாம் வேற. ஆனா நாங்க தாக்குதல் நடத்துவதற்கு நியாயம் இதுதான் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி தான் அப்பாஸ் ஆராக்சியுடைய பேச்சு இருந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில நாங்க வந்து இந்த யுத்தத்துல இலக்கை எட்டி விட்டோம், நாங்க என்ன நினைச்சோமோ அந்த இலக்கை வந்து நாங்க எட்டி விட்டோம் அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லி இருக்கிறது, ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, ஏவுகணை பலத்தை எல்லாம் நாங்க அழிச்சிட்டோம், அது மாதிரி ராக்கெட் லாஞ்சர்களில் வந்து முற்றிலுமாக நாங்கள் சிதைத்து விட்டோம், இந்த ட்ரோன் சம்பிதானம் இதை எல்லாமே நாங்கள் முடிச்சு விட்டுட்டோம், அதுபோல் ஈரானுடைய யுத்த எதிர்ப்பு கட்டமைப்புகளை எல்லாம் நாங்கள் தகர்த்து விட்டோம் அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறார். ஆனாலும் நாங்கள் வந்து தாக்குதலை இன்னும் நிறுத்தலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து கடுமையாக கண்டித்திருக்கிறது ஐஆர்ஜிசி. அதாவது அவருடைய பேச்செல்லாம் இப்படி இருக்கிறது, நாங்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து இந்த இராணுவங்களை வந்து குறைக்கக்கூடிய வேலையை வந்து அவர் இதுவரைக்கும் செய்யலை அப்படிங்கிறது தான் இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் தளர்ந்து போக மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து இந்த யுத்தத்தில் ஈடுபட்டுட்டே இருப்போம் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இஸ்ரேலும் ஈரானுக்கும் இடையிலான இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொடூர தாக்குதலாக நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேலினுடைய ஜெருசலேம் நகரமே வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள்லாம் வருகிறது. அதுபோல டெல்லவில் இன்னும் பல நகரங்கள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய விரக்திக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை அங்கே உருவாகி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய ஒரு அணுசக்தி நிலையின் மீது தாக்குதல் வந்து நடத்தி இருக்கிறது. ஏற்கனவே வந்து கடந்த ஜூன் மாதம் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்ததாக சொல்லப்பட்டது இல்லையா, அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதுல நடான்ஸ் அப்படிங்கிற ஒரு அணுசக்தி நிலையம் மீது தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த அணுசக்தி நிலையத்தினுடைய வாயில் வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கு. இதற்கு ரஷ்யா வந்து கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறது. இங்கிருந்து யுரேனிய கசிவு, இந்த அணு கதிர்வீச்சு கசிவு வந்து எங்கும் ஏற்படலை, மக்கள் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஈரான் வந்து தெரிவித்திருக்கிறது. ஈரான் வந்து சர்வதேச அணுசக்தி முகமையிடம் வந்து இதை வந்து புகாராக வந்து தெரிவித்திருக்கிறது. இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அமெரிக்கா 3 யுத்த விமானங்களை இதை நோக்கி செலுத்தி இருக்கிறது, ஹர்முஸ் கடல் பகுதியை நோக்கி. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஜப்பான்லேருந்து இந்த கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இவர்கள் வந்து சிறப்பு இராணுவ படை. இந்த சிறப்பு இராணுவ படையினுடைய தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னால், கடல்ல இவங்க யுத்தம் நடத்துவாங்க, அதுபோல் கரைக்கும் தேவைப்பட்டால் இறங்கி போய் யுத்தம் நடத்தக்கூடிய, கைப்பற்றக்கூடிய வேலைகள்லாம் செய்வாங்க. ஒரு நாட்டை பிடிக்கிறது அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சந்தேகம் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஹார்க் தீவை கைப்பற்றுவதற்குத்தான் இந்த கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் தான் அந்த சந்தேகம். ஹார்க் தீவு வந்து இதனுடைய மிகவும் முக்கியமான ஒரு தீவு. ஈரானுடைய 90% எண்ணெய்களும் இந்த தீவு வழியாகத்தான் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஈரானுடைய பொருளாதாரத்தில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது தான் இந்த தீவு. அப்போ இந்த தீவை கைப்பற்றி விட்டோம்னு சொன்னால் ஈரானுடைய முதுகெலும்பையே நம்ம உடைச்சு தகர்த்தெறிய முடியும். அதன் மூலமாக ஈரான் வந்து அடிபணியும் அப்படிங்கிறது தான்
ட்ரம்பினுடைய ஒரு தந்திரமாக இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு ஊகங்கள் இப்போது ஈரானுக்கு இருக்கிறது. அதுக்கு தான் ஐஆர்ஜிசியினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் இப்போது பேசியிருக்கிறார். அவருடைய பெயர் வெளியிடப்படலை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், அப்படி எங்களுடைய நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு, இந்த கார்க்கு தீவை ஆக்கிரமிப்பதற்கு ஒரு சதி வேலை நடக்குமானால் அதை துணிச்சலாக நாங்கள் எதிர்கொள்வோம். அது மட்டுமல்ல, அமெரிக்கா பார்க்காத யுத்த முறைகளை இதில் நீங்கள் பார்ப்பீங்க, இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இன்னும் அடி வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதுபோல் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்களின் சவப்பெட்டிகளை கூட நீங்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அந்த அளவிற்கு கொடூரமான தாக்குதலாக அந்த தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறத ஈரான் இப்போது தெரிவித்திருக்கிறது. ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், ஈரானுடைய எண்ணெய்களை விநியோகம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே விதித்திருந்த தடையை அமெரிக்கா நீக்கப் போகிறது என்று. அந்த தடை நேற்றிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 140 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய்கள் நாடுகளுக்கு விநியோகிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியுது. அதன் மூலமாக இப்போது ஏறி இருக்கக்கூடிய விலைவாசி கொஞ்சம் குறையும். ஈரானுக்கும் ஒரு பொருளாதார ரீதியாக இது கொஞ்சம் வலுவாக அமையும் அப்படிங்கிறது தான் இப்போது வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இதை இன்னொரு வகையிலே நம்ம பார்க்கலாம். இந்த சமாதானத்திற்கான ஒரு தூதுவாக கூட இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று ஐரோப்பிய நாடுகளுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படி ஒரு முடிவெடுத்தாரா ட்ரம்ப் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க தோன்றுகிறது. இதில் தான் இந்த ஹார்மோஸ் கடல் பகுதியை கைப்பற்றுறது எங்களுடைய வேலை இல்லை. ஹார்மோஸ் கடல் பகுதியை பயன்படுத்துறது ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அவர்கள் தான் வணிகத்துக்கு இந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க. அதனால் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத ட்ரம்ப் இப்போது பேசியிருக்கிறார். பாருங்கள் அவருடைய வார்த்தை எப்படி வருதுன்னு சொல்லி. இப்போது அப்படி பேசியிருக்கிறார். பேசிட்டு என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், ஹார்மோஸ் கடல் பகுதியை கைப்பற்றணும்னா நீங்கள் கைப்பற்றுங்க, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த ஹார்மோஸ் கடல் பகுதியை கைப்பற்ற முடியாது, ஈரான் அவ்வளோ வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டு இப்படி பண்ணுறாரா, இல்லைன்னு சொன்னால் வழக்கமான பைத்தியக்காரத்தனமான பேச்சு அடிக்கடி பேசுவார்ல, அது மாதிரியான ஒரு பேச்சை இப்போது ட்ரம்ப் பேசி கொண்டிருக்கிறாரா இப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் எழுந்திருக்கிறது. இந்த யுத்தம் எந்த திசையை நோக்கி போகுது பயணிக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் இது ஒரு கொடூரமான இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த யுத்தம் ஹார்க் தீவு சம்பந்தமாக அதை சுற்றிய ஒரு யுத்தமாக மாறும் பட்சத்தில் உலகமே எதிர்பார்க்காத ரொம்ப கொடூரமான ஒரு யுத்தமாக அடுத்த கட்டத்திற்கு இது நகரக்கூடும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் இந்த யுத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.